தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கிடைச்சத வச்சு வாழ தெரியலன்னு ஊரு காரி துப்போம். என் மானமே போகுது. அதெல்லாம் பாக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லடி. நான் செத்து தொலைறேன். போடி போ. நீ எப்படியா ஆட்டம் போடு. இனிமே நான் உனக்கு பாரமா இருக்க மாட்டேன். அம்மா அம்மா என்ன பண்ற விடுமா விடு. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? ஏன் அப்படி எல்லாம் பண்ற? இத பாருடி, இந்த வீட்ல தான் எனக்கு மதிப்பு இல்ல. நீயாவது என்ன கௌரவமா வாழ வைப்பேன்னு நினைச்ச. ஆனா நீயும் அறிவில்லாம நடந்துக்கிற. நான் என்னடி பண்ணட்டும்? நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு வேற வழி தெரியலடி. விடு விடு விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப நான் என்ன பண்ண சொல்லு. நான் என்ன பண்ணும்? நீ கார்த்திகா டைவர்ஸ் பண்ண கூடாது. அந்த வீட்டுக்கு மறுபடியும் மருமகளா போகணும். அதாண்டி என்னோட ஆசை. மா, ஏன் ஆசையும் அதாம்மா. இலக்கிய மிரட்டினதுனாலதான் நான் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டேனே தவிர என் கார்த்திக்கு நான் டைவர்ஸ் கொடுக்க விட மாட்டேன். எனக்கு டைவர்ஸ் ஆகாது. போதுமா? எப்படி? அதுக்கு என்னடி பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு எனக்கு இப்ப தெரியாது. ஆனா என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோன்னு சந்தோஷமா போனால இந்த இலக்கியா, அவளோட சந்தோஷம் நிலைக்காது. நான் சைன் பண்ண டைவர்ஸ் பத்திரத்தை அவ கையாலே நான் கிழிச்சு போடுற மாதிரி பண்றேன். அதுக்கான வழி என்னன்னு தான் யோசிக்கிறேன். மா, நடிக்கிறதுல நான் கில்லாடின்னு உனக்கு தெரியாதா? என் நடிப்ப பாரு, பின்னி எடுக்கிறேன். என்ன கௌதம், திடீர்னு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? வா சொல்றேன், வா. சார் வணக்கம் சார். நீங்க கேட்டிருந்தீங்களே சார். தேங்க்ஸ். கௌதம், எதுக்கு கௌதம் இந்த பின்னு? மேல பாரு. எதுக்கு இந்த பலூன்? இந்த பின்ன வச்சு அந்த பலூனை குத்து. எதுக்குன்னு உனக்கே புரியும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ முதல்ல பலூனை பஞ்சர் பண்ணு, உனக்கே தெரியும். கம் ஆன். கௌதம் எட்டல கௌதம். இரு இப்ப எட்டும் பாரு. இன்னைக்கு வைஃப் டே, அதாவது மனைவியர் தினம். மனைவியர் தின வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஒரு மனைவியோட எந்த கஷ்டத்தையும் ஹஸ்பண்ட் அனுபவிச்சதே இல்ல. வீட்டு வேலை, குடும்ப நிர்வாகம், குழந்தைங்க பராமரிப்புன்னு எல்லா சுமைகளும் அவங்க தலையில தான் ஏறுது. அது உண்மையிலே ரொம்ப சவாலான போஸ்டிங் தான். ஹாப்பி விஷஸ் டு மை பொண்டாட்டி. நன்றி புருஷா. சரி வா, உனக்காக ஒரு ஸ்பெஷல் மெனுவை ரெடி பண்ண சொல்லிருக்கேன். இன்னைக்கு செம்ம ட்ரீட் இருக்கு. வா. தட்டிப்பா. குட் மார்னிங் சார். நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஓகே சார். இலக்கியா, டேல நான் உனக்கு ட்ரீட் கொடுக்க போறேன். நைட்ல நீ கொடுக்கணும். என்ன? அதான பார்த்தேன். மனைவியா இருக்கிறது கஷ்டம்னு தானே சொன்னீங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு நோ ட்ரீட். ஏய், என்ன இப்படி சொல்லிட்டேன்? ஐயோ, என் வாயால நானே கெடுத்துக்கிட்டேனே. அது கௌதம். யாரு? அஞ்சலி தாங்க ஃபோன் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு.
ம் சொல்லு. நீ தாண்டி சொல்லணும். பணம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு வாங்கினலடி. அதுக்கப்புறம் என்ன போனே காணோம். எங்கடி என் பணம்? உன்ன என்னடி சைலண்ட் ஆயிட்ட? பணம் கொடுக்காம ஏமாத்தலான்னு பாக்குறியா? கௌதம், இவள மறுபடியும் நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும்னு பிளான் பண்ணா இவ அது புரியாம காசுன்னு அலையறா. ச்சே, இவ அட்டி முட்டாளா இருக்கால. ஏய், ஹலோ, பேசுறீ. நான் கேட்ட மாதிரி பணம் 10 லட்சம் ரூபாய் உடனே வந்து ஆகணும். இப்போ உனக்கு பணம் தான் முக்கியம் இல்ல? ஏய், நீ தானே பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போடுன்னு சொன்ன. இப்ப என்ன மாத்தி மாத்தி பேசுற? பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? அஞ்சலி இங்க வர சொல்லு, பணம் கொடுத்துடலாம். வர சொல்லு. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த ராட்சசி உன்னை விட மாட்டா. நல்ல மூட்ல வந்திருக்கோம். அவகிட்ட தகராறு பண்ணா நம்ம சந்தோஷம் தான் கெட்டு போகும். இப்ப அது வேண்டாம். வர சொல்லு, செக்க கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம். சொல்லு. ஏய், என்ன வாயை திறக்க மாட்டேங்கிற? நான் பேசுறது உனக்கு காதுல விழுதா இல்லையா? ஏய், கிளம்பி வாடி. பணத்தை கொடுக்கறோம், வந்து வாங்கிட்டு போ. அது எங்க வரணும் சொல்லு. லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, நாங்க அங்கதான் இருக்கோம். சரி. காசை வாங்கிட்டு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லடி. ஊர் ரோட்லயே போய் உனக்கு ஷாக் கொடுக்கறேன் பாரு. இலக்கியா, நீ ஏன் டல்லா இருக்க? என்னங்க, இன்னைக்கு மனைவியர் தினம்னு நீங்க எப்படி என்ன சந்தோஷப்படுத்துறீங்க? இதே சந்தோஷம் அஞ்சலிக்கும் கிடைக்கணும்னு கார்த்திகோட அவளை சேர்த்து வைக்க போராடிட்டு இருக்கோம். ஆனா அவ கழுத்தை விட்டு தாலி இறங்குறதுக்கு கவலைப்படாம கைக்கு வரப்போற காசை பத்தி பேசிட்டு இருக்கா. எந்த நேரமும் அதே யோசனையாதான் இருக்கா. அதான் எனக்கும் புரியல. அஞ்சலி பணத்தை வாங்கிட்டு கார்த்திகை விட்டு பிரிஞ்சுட்டா நாம போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்டா போயிடுமே. எங்க அவ புத்தி ஏன் தான் இப்படி மட்டமா போதோ? தான் காலடியிலே புதையல் இருக்கிறது தெரியாம இப்படி அல்பம் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காளே. ச்சே, பாவம் என் மாமா. அவரை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இவ பண்ற அடாவடி எல்லாம் அவரோட ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இருக்கு. இலக்கியா, நீ அதை நினைச்சு மூட் அவுட் ஆகிட்டு இருக்காத. அவ வரட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிப்போம். தோ ஃபுட்டு வந்துருச்சு. சார், வைங்க. என்ஜாய் யுவர் ஃபுட் சார். பாப்போம். அடுத்து நம்ம தான். ஆமா, சரி. ஓகே, ஆமா. ஏய், நீ எப்படி உள்ள வந்த? என்ன அதிர்ச்சியா இருக்கா? திடீர்னு என்ன பார்த்த உடனே ஷாக்கா இருக்கா? என்ன கொல்றதுக்கு தானே வெறி புடிச்சு அலைஞ்சிட்டு இருக்க. அதான் உனக்கு எதுக்கு சிரமம்னு நானே நேர்ல வந்துட்டேன். வா, வந்து கொல்லு. வா, வாடா. ஏய், உன்னால என் வாழ்க்கையை 30 வருஷமா இழந்து தலைமறைவா தெரிஞ்சிட்டு இருக்கேன்டா. ஆனா எனக்கு துரோகம் பண்ண நீ பணக்கார தாட்சாயினிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கல. நீ தப்பு செஞ்சுட்டு என்னையும் என் புள்ளையையும் தண்டிக்க நினைக்கிற. இத நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. எனக்கும் என் குழந்தைக்கும் செஞ்ச துரோகத்துக்கு நீ சாகிறது ஒண்ணுதான் சரியான தண்டனை. என்ன பண்ற? ஏய், என்ன இது? அத நீ உள்ளவை. உள்ளவை. ஏய், நீ என்ன பண்ற? நீ என்னது? என்ன பண்ற? என் புள்ளைய கருவுல அழிக்க சொன்னப்பவே
நான் உன்னை கொன்னு இருக்கணும். அப்ப விட்டவனா உன்னை இப்ப முடிக்கிறேன்டா. கனவா? சார் என்ன சார் ஆச்சு? என்னாச்சு ஏய் சார்? ரேவதி வந்துட்டா சார் ரேவதியா? எங்க எங்க சார்? டேய் என் கனவுலடா. என்ன கத்தியில குத்திட்டாடா? கனவுலையா? என் பையன் உனக்கு சாதாரணமா போச்சா? டேய் கபாலி, ரேவதி என்ன குத்தலன்னாலும் நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன்டா. எப்ப ரேவதி விஷயம் என் பொண்டாட்டி தாட்சா எனக்கு தெரிய வந்து அவ ருத்ர தாண்டவம் ஆடுவளோன்னு பயந்து பயந்து வாழ்றேன்டா. சீக்கிரமா அந்த ரேவதியோட கதையை முடிச்சலாம் சார். எழுச்சிங்க போடா. அவளை தூக்கிட்டு வந்து கொல்ல சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் ஏன்டா பண்ணல? சார் கௌதம் வீட்டுல தான் அந்த ரேவதி இருக்கான்னு நீங்க சொன்னப்பவே நான் ஆளுங்களை விட்டு தூக்கிடலாம்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் அந்த கௌதம் இலக்கியா மீறி எதுவுமே பண்ண முடியாது, நாம தூக்குறதுக்கு எந்த ஐ விட்னஸுமே இருக்க கூடாது, அதனால ரேவதி வீட்டை விட்டு வெளியே வர்றப்ப தூக்குங்கன்னு சொன்னீங்க. ஆனா ரேவதி வீட்டை விட்டு வெளியில வரவே இல்லை சார். நம்ம பசங்க அந்த வீட்டை கண்காணிச்சுக்கிட்டே தான் சார் இருக்காங்க. டேய் அவனுக்கு பேச்சு தூக்கி குப்பையில போடுறா. கொடுத்த காசுல தண்ணி அடிச்சிட்டு பிரியாணியை வாங்கி தின்னுட்டு இங்கேயாவது மட்டையை கிடப்பாங்க. இத்தனை நாள் ரேவதி வெளியே வராம இருந்திருப்பாளா? அவ வந்திருப்பா. இவனுங்க பார்த்திருக்க மாட்டானுங்க. இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். ஏய், ஏய். எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டேன். போடா வெளியில போடா. அந்த ரேவதி உடனே சாகணும். இல்ல இன்னைக்கு என்ன அவ கனவுல வந்து குத்துன மாதிரி நாளைக்கு நிஜமாவே வந்து தாட்சாயணி என்ன குத்துவா. அது நடக்கிறதுக்கு முன்னாடி ரேவதி அந்த வீட்டுல இருந்து ஏன் கைக்கு வரணும்? அது எப்படி எப்படி? ச்சே. இலக்கியா, என்ன நிம்மதியே இல்லாம பண்ணிட்டியே. அந்த ரேவதி மட்டும் என் கைக்கு கிடைக்கட்டும். அவளை காண போனமாக்கிட்டு அப்புறம் உன் கதையை முடிக்கிறேன். இரு இரு. அண்ணா எங்கதான் இங்கதான் நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்தாங்க நான் பணம். ஓகே மேடம். தேங்க்யூ. இலக்கியா எப்படி ட்ரீட்? சூப்பர்ங்க, பின்னிட்டீங்க நீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். இந்த ரெஸ்டாரண்ட் தானே சொன்னா, எங்க ஆளையே காணோம். ஓ நீங்க எங்க தான் இருக்கீங்களா? அம்மா இந்த அஞ்சலி எங்க காணோம்? ஏங்க வருவாங்க. கௌதம், அஞ்சலி பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? அஞ்சலி பிறந்தப்போ இருந்த குணம் இப்பவும் அப்படியே தாங்க இருக்கு. அது கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அப்படி என்ன குணம்? அவ சின்ன வயசுல அவகிட்ட 10 ரூபாய் நோட்டையும் 10 நாள்னா காசையும் நீட்டணும்னா அஞ்சலி நோட்டை விட்டுட்டு சில்லற காசு தான் வாங்குவா. எது வேல்யூன்னு அப்ப தெரியவே இல்லை. இப்பவும் அவளுக்கு எந்த வேல்யூவும் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி தான் இருக்கா. என் வரலாறு சின்ன வயசுல இருந்து தேடி கண்டுபிடிச்சு கேவலப்படுத்துறியா? இருடி இரு, உனக்கு வைக்கிறேன். ஆனா அதே ஓ முன்னாடி கோடிக்கணக்கான பணத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் வச்சு எது உனக்கு வேணும்னு கேட்டா கோடிகளை விட்டுட்டு சந்தோஷம் தான் வேணும்னு சொல்லுவேன். இதுதான் ஏன் இலக்கியா. ஆனா உன்னோட வளர்ந்த அஞ்சலிக்கு உன் புத்தியில கொஞ்சம் கூட இல்லையே. இவ்வளவு மட்டமா இருக்காளே. சார் வைங்க. என்னங்க ஒரு ஜூஸ் மட்டும் தான் வந்திருக்கு, இன்னொன்னு ஒய்ஃப் டே அன்னைக்கு ஒய்ஃப் குடிச்சு வச்ச பாதியை தான் ஹஸ்பண்ட் குடிக்கணும்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. நீ குடிச்சிட்டா மீதியை நான் குடிக்கிறேன். கௌதம், இது சென்டிமெண்ட் இல்ல, இது என் கௌதமோட ஐடியா. கரெக்டா? உன்னை ஏமாத்த முடியுமா? குடி.
என் மீது மீண்டும் தூரும் இந்த காதலே தோன்றும் நேரம் புது உலகமாகவே என்ன பண்றீங்க கௌதம்? கூட்டி செல்லும் காதலே. இது பாரு, இந்த 5 விரலும் நம்ம குடும்பம் மாதிரி. நாம 2 பேரு, நம்ம குழந்தைங்க 3 பேரு. அதான் 5 விரலுக்கு இப்ப முத்தம் கொடுக்கறேன். வான்மழை போல கௌதம் பூவிடும் காதலே ஒளிர்விடும் நிலவை போல் பிறைவிடும் காதலே புதிதாகவே தோன்றும் நதி போல அடங்காமலே பாயும் இந்த காதலே. கௌதம் நான் குடிச்சிட்டேன், இந்தாங்க. இது உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் குடி. கௌதம் போதும் கௌதம், நீங்க குடிங்க. குடி, குடிச்சிட்டு குடு. சுழற்சி காதலே. ஏய் பாத்து. என்ன இலக்கியா, பொறுமையா பார்த்து குடிக்க மாட்டியா? என்ன கௌதம், கொஞ்சம் தானே சிந்தி இருக்கு. இருங்க நான் வாஷ் பண்ணிட்டு வரேன், நீங்க ஜூஸ் குடிங்க. ஏய் இரு இரு இரு, இரு. நானும் கூட வரேன், வா போலாம். ஐயோ, எதுக்கோ வெளியே போறாங்களே. 2 பேரும் பணம் கொடுக்காம போனா விட்டுருவேனா? இந்த வரேன். இலக்கியா, சார் சார் டோருக்கு. சார் ஒரு நிமிஷம், உள்ள ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இவங்க புடவையில ஜூஸ் சிந்திருச்சு, அதான் வாஷ் சார் பண்ணலாம். பேக் சைடு ஒரு வாஷ் பேஷன் இருக்கு சார், அங்க வேணா வாஷ் பண்ணிக்கங்க சார், ப்ளீஸ் சார். சரி போலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வா. எங்க? அங்க போய் பாப்போம். வாஷ் பேசன் எங்க கௌதம்? அதோ அங்க இருக்கு பாரு. ஓ, அங்க இருக்கா? வா, அங்க பாரு. வாஷ் பேசனை எங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க பாரு. ஆ, ஹலோ. ஓகே, அப்படியா? இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஓ, வாஷ் பண்ண போனியா? கௌதம்! ஐயோ கௌதம், பாத்து கௌதம்! ஐயோ என்னாச்சு இலக்கியா? கௌதம்! ஐயோ ஐயோ, என்ன இலக்கியா இது? பயப்படாத பயப்படாத, பொறுமையா இரு, பொறுமையா இரு. கௌதம் ரொம்ப பயப்படாத. வலிக்குது கௌதம். இரு இரு. ஒரு நிமிஷம். ரொம்ப வலிக்குது கௌதம். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. சார் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்து. என்ன சார் ஆச்சு? யோ, தேங்காய் உரிப்பாரு எப்படிதான் போட்டு வைப்பீங்களா? பாருங்க, என் ஒய்ஃப் கை கிழிச்சிருச்சு. வலிக்குது. சாரி சார், தேங்காய் உரிச்சிட்டு அப்படியே வச்சுட்டாங்க சார். நான்சென்ஸ். கையில குத்துறதுக்கு பதிலா வயித்துல குத்திருந்தா என்ன ஆகுது? சாரி சார். என் ஒய்ஃப்க்கு ஏதாவது ஆச்சு, அதை என்னால தாங்கிக்க முடியாது சொல்லிட்டேன். கௌதம் இலக்கியா, இலக்கியா, ஏய், இலக்கியா, மேடம். ஏய், இலக்கியா, 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 இலக்கியா. சார் பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு, டாக்டர் வர சொல்றேன் சார். அதுவரை என்னால பொறுக்க முடியாது. என் ஒய்ஃப்க்கு ஏதாவது ஆச்சு, இந்த ரெஸ்டாரண்டே தரமட்டமாக்கிடுவேன். ஜாக்கிரதை. சார் இலக்கியா, நீ ஒண்ணும் பயப்படாத, நான் இருக்கேன். உனக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன், நான் இருக்கேன் இலக்கியா. ஒண்ணும் இல்ல இலக்கியா. சார் பார்த்து போங்க சார். இலக்கியா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இப்படி பாசமா இருக்கணும். ஒய்ஃபுக்கு ஒண்ணுனா மனுஷன் என்னமா துடிச்சு போயிடுறாரு.
தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.